ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட் ஃபேமிலி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் கிளப் சாண்ட்விச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கிளப் சாண்ட்விச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு சாண்ட்விச் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நம்ம முந்தி வெஜ் சாண்ட்விச் பண்ணியிருந்தோம். இதில் எக் கிளப் சாண்ட்விச் தாங்க பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் கோஸு, கொஞ்சம் குடமிளகாய், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க, சின்ன ஸ்பூனில். அப்புறம் இன்றைக்கி ஹெல்மன்ஸ் மைனஸ் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் வாங்குகிற மைனீஸ், வீட்டில் செய்கிற மைனீஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவு நமக்கு தேவைப்படும். அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப வெஜிடபிள்ஸ் இருக்குது. கொஞ்சம் கூட நம்ம சேர்த்து தேவைக்கிறப்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பேனில் இப்போ நம்ம கீழே எண்ணெய் தடவிடலாம். பாருங்கள், நல்லா சூடானதும் இப்போ நம்ம இதில் ஆம்லேட் மாதிரி தாங்க ஊற்றி எடுக்க போகிறோம். கொஞ்சம் ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக சைடில் ஓரங்களில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது ஒரு கட்டரை வச்சோ இப்படி நம்ம பீஸ் போட்டுக்கணும். ஒரு 4 பீஸு நமக்கு தேவைப்படும். அப்படி ஒரு ஆம்லெட்டில் நமக்கு 4 பீஸ் தேவைப்படும். அதில் 2 பீஸ் ஒரு சாண்ட்விச்சுக்கு நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க ஓரங்கள்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி ஓரங்கள்லாம் கட் பண்ணதும் இப்போ அந்த ப்ரெட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இல்லைனா பீஸா சாஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா சேர்த்தாலே போதும். சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் அந்த ப்ரெட்டுக்கு மேலே கீழே ஒரு ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் ஸ்டஃபிங், அதுக்கப்புறம் மேலே ஒரு ஆம்லேட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பிளட்டை வச்சு க்ளோஸ் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஓரங்கள்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ தாங்க சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் ஒரு 2 சாண்ட்விச்சும் ஒரு ஜூஸ் கொடுத்தாலே போதும். பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ லேயராக இருக்கும் பாருங்கள் நம்ம வச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.